வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். ஃபைனலி மேட்ச் டிராவ் ஆயிடுச்சுங்க. இந்தியாவுக்கு சல்யூட் கொடுத்தே தான் ஆகணும். வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, சுமன் கில், கிளாசி, ரோல்ஸ் ராய்ஸ், ராகுல் 4 பேருமே முடிச்சுட்டாங்கன்னு சொல்லணும் மேட்சை. ரிஷப் பண்ட் ஒருவேளை இந்தியா இக்கட்டான சொல்லணும் இப்போ தான் நான் ஆடி இருப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியன் மேனேஜ்மெண்ட்டும் அதான் சொல்லியிருந்தாங்க ஆடுவார்னு சொல்லிட்டு. பட் எதுக்கு நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க தெரியவா, நாங்கள் இருக்கோம்னு சொல்லி வாஷிங் ஜடேஜா நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டர் 1 செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. அதாவது அவர் 100 அடிச்சு இந்த செலிப்ரேஷன் பார்க்கும்போது ஃபைனலி நான் 100 அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். எஸ், வாஷிங்டன் சுந்தர் அவர் ஃபஸ்ட்டு 100 அடிச்சிருக்காரு. அதாவது இங்கிலாண்டில் அடிக்கலாம் ரேசப்பட்டு அதை அடிச்சு கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து என்ன தப்பு பண்ணாங்க? ஸ்டோக்ஸ் தான் விக்கெட் எடுக்க முடியுமா, மற்றபடி பவுலர்ஸ் யாரும் இல்லைன்னு ஏகப்பட்ட கேள்விகள். 5ஆவது நாள் பவுன்ஸ் அன்ஈவனாக இருந்துச்சு, ஸ்பின்னருக்கு டேன் ஆச்சு, அப்படி இருந்தால் அவங்களால ஏன் விக்கெட் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சைடு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. பட் இந்தியா கிளியர் மைண்ட் செட்டாக இருந்தாங்க. எஸ், ஆளுக்கு ஒரு அப்ரோச் சொன்னாங்க. பட் டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, நீ டிராக்கு மட்டும் ஆடி எது வேணும்னு சொல்லிட்டு அதை பர்ஃபெக்டாக பண்ணாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து வெறுத்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த வெறுப்பை உருவாக்குனது தான் ஒரு இந்தியாவோட ஒரு கெத்தே, ஒரு சந்தோஷமான விஷயமே. எஸ், இன்னமும் இங்கிலாந்து தாங்க லீடிங்கில் இருக்காங்க 2-1 சொல்லிட்டு. ஃபைனல் மேட்ச் ஓவரில் நடக்குது. அந்த மேட்சை இந்தியா ஜெயிச்சு ட்ரா பண்ணால் உண்டு. அந்த மேட்ச் ட்ரா ஆனாலும் இங்கிலாந்து தான் சிஎஸ் ஜெயிப்பாங்க. அந்த மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சாலும் இங்கிலாந்து தான் சிஎஸ் ஜெயிப்பாங்க. பட் அதெல்லாம் பொறுத்து பார்ப்போம். இந்த மேட்ச்சில் ஜோ ரூட், எஸ், அவங்க சைடு வேற லெவலில் விளையாண்டாரு. நம்ம சைடு கிளாசி, ரோல்ஸ் ராய்ஸ், ராகுல், அதாவது 0க்கு 2 விக்கெட்டுங்க. யோசிச்சு பாருங்க, அங்கே இருந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 2 விக்கெட் விட்டுறாங்க. 143 ஓவருக்கு வெறும் 4 விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. அதுக்கு இந்தியன் பேட்டர்ஸ்க்கு கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். எஸ், இங்கிலாந்து கண்டிஷன், அதாவது ஒரு ஆர்ச்சர் இருக்காரு, ஸ்டோக்ஸ் இருக்காரு, ஓக்ஸ் இருக்காரு, அதாவது கண்டிஷன் அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. 4th டே 5th டேன்னு சொல்லி ஏகப்பட்ட பயமுத்துறாங்க இந்தியன் பேட்ஸ்மேன்ஸை. பட் அவங்க கிளியர் மைண்ட் செட் மேட்சை கொடுத்தாங்க. ஸ்டோக்ஸ் மட்டும் தான் விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு, எஸ், அவர் கிராம்ப் பண்ணாலும் நான் போட வேண்டாம், போட முடியும்னு சொல்லி போட்டாரு. கேஎல் ராகுல் விக்கெட் எடுத்தாருன்னா சொல்லி ஆகணும். ரிஷப் பண்ட் ஆடுவாரான்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. மேனேஜ்மெண்ட் தெளிவாக பதில் சொன்னாங்க. எஸ், ரிஷப் பண்ட் ஆட வேண்டிய சூழ்நிலை தான், அவர் கண்டிப்பாக ஆடுவான்னு சொல்லிட்டு அவர் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு நடந்து வந்தோம்னா மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சுங்க. ஆமாங்க, நீ அந்த வீடியோ நம்ம பின்னாடி ஸ்க்ரீனில் போட விடுறாங்கன்னா பாருங்கள். அவரும் இந்தியாவுக்காக நான் நிற்பேன்னு சொல்லி நின்றுருந்தாரு. ஃபைனலி மேட்ச் டாவ் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த மேட்ச் எப்போ வேலைக்கிழமை நடக்குதுங்க, அதுக்கான அப்டேட் நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்லுவோம். இந்த மேட்ச்சில் யாருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கலாம்? அஃப்கோர்ஸ் நான் ஸ்டோக்ஸுக்கு தான் கொடுப்பேன். ஒரு 100, ஒரு 5 விக்கெட் ஆள், அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து ஒரு விக்கெட்னு சொல்லிட்டு மேட்சையே அலைவா வச்சிருந்தது அவர் தான். பட் கிளாசி, ரோல்ஸ் ராய்ஸ், ராகுல், எஸ், சுமன் கில் 100 அடிச்சார் இல்லைன்னு சொல்ல, ஜடேஜா 100 அடிச்சார் இல்லைன்னு சொல்ல, வாஷிங்டன் 100 அடிச்சார் அதெல்லாம் சொல்ல. எஸ், அந்த 100க்கு இகரானது தான் இந்த 90ன்னு சொல்லலாம். சச்சினுக்கு அப்புறம் 3 பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் ராகுல் அவுட் ஆனது கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்குது. அவரால் மட்டும்தான் மேட்ச் அவரும் ஒரு காரணம், அவர் தான் முக்கிய காரணம்னு சொல்லலாம் மேட்ச் ட்ரா ஆகிறதுக்கு. அதுக்கு அவருக்கு வாட்ஸ்அப் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா கிரிக்கெட் பார்க்கலாம், ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.